ஜஸ்பிரீத் பும்ரா. ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு ஸ்டேஜுக்கு மேல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இவர் நிஜமாவே ஹியூமனா, இல்ல ஏதாவது ஒரு மிஷினா, இல்ல ஏதாவது ஒரு ஏலியனா? எப்படி அந்த மனுஷன் 4 டெஸ்ட் மேட்சா 200% அவரால் வந்து கொடுக்க முடியுது கண்ட்ரிக்கு. கண்டினியூஸா பெர்ஃபார்மும் பண்றாரு, விக்கெட்ஸும் எடுக்கிறாரு. நிஜமாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த மனுஷனுக்கு எவ்வளவு வேணாலும் சொல்லிட்டு அடிக்கலாங்க. அதான் லைட்டர் சென்ஸ் சொல்றேன். யார் யாருக்கோ கோயில் கட்டுறாங்களா, இந்த மனுஷனுக்கு ஒரு கோயில் கட்டலாம் போல. ஏன்னா இந்த மாதிரி ஒரு போலரை நான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில பார்த்தது இல்லைன்னு சொல்றதை விட உலகத்திலே இந்த மாதிரி ஒரு எஃபர்ட் கொடுக்குற போலரை நான் பார்த்ததே கிடையாது. அதாவது இந்த இந்தியன் படத்துல வர மாதிரி தான் வசீகரன் கேரக்டர் தான் வந்து நம்ம ரோஹித் சர்மா, சிட்டி கேரக்டர் தான் நம்ம பும்ரா. சிட்டி அப்படின்னு அப்படின்னு வருவாங்களே, அந்த மாதிரி ஆக்சுவலா அவர் போடுறாருங்க. அவர் சிட்டின்னு கூப்பிடும் போதெல்லாம் வந்துட்டு அவர் பாட்டுக்கு போட்டுக்கினே இருக்காரு. இந்த ரயில் வண்டி ஃபாஸ்டா ஓடும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இவரும் ஓடிக்கிட்டே இருக்காரு. சீரியஸா நம்ம வந்து பேட்ஸ்மேன்களை தான் ரொம்ப தலையில தூக்கி வச்சு லெஜெண்ட்ஸ் சொல்லி பயங்கரமா ஃபேன் ஃபாலோயிங்கோட இருக்கும். ஆனா இன்னைக்கு லாஸ்ட் 4 years, அதாவது 2013 to 19 கிங் ஆஃப் கிங்ஸ் கேட்டீங்கன்னா விராட் கோலி தான். ஆனா இன்னைக்கு எந்த இந்தியன் கிரிக்கெட்டர் வந்து ஒரு கிங் ஆஃப் கிங்ஸ் கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் ஜஸ்பிரீத் பும்ரா தான் சொல்லுவேன். கண்டிப்பா உங்களுக்கு எந்த ஒரு மாற்ற கருத்தும் இருக்காதுல, கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.